தலைமுறையின் ஜனநாயக திருவிழா சிறப்பு பேருந்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வாக்காளர்களின் கோரிக்கைகள், எதிர்பார்ப்புகளை பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள வாக்காளர்கள் முன்வைத்துள்ள கோரிக்கைகளை மக்களுடன் புதிய தலைமுறை பகுதியில் பார்க்கலாம். வணக்கம். ஜனநாயக திருவிழா 2026 மக்களோடு புதிய தலைமுறை நிகழ்ச்சிக்காக நாம இன்னைக்கு திருவாரூர் மாவட்டத்துக்கு வந்திருக்கிறோம். திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், நன்னிலம், மன்னார்குடி ஆகிய 4 சட்டமன்ற தொகுதியிலிருந்து மக்கள் வந்திருக்கிறாங்க. 2026 தேர்தலுக்கான அவங்களுடைய எண்ணங்களையும் கோரிக்கைகளையும் நாம கேட்கலாம். ஹைட்ரோ கார்பன், பாறை எரிவாயு, மீத்தேன், ஈத்தேன், நிலக்கரி போன்ற திட்டங்கள் எடுப்பதை தடுக்க முடியாது, அது காலத்தின் கட்டாயம் என்று சொல்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக வேளாண்மை துறை 50% குறைந்து விட்டதாக திட்டக்குழு துணைத் தலைவர் சொல்லுகிறார். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிறார், எங்கள் ஆட்சி காலத்தில் நாங்கள் உணவு உற்பத்தியை பெருக்கியிருக்கிறோம் என்று சொல்கிறார். ஆனால் தொடர்ந்து இந்த கருத்துக்கள் கேட்கிற போது ஒரு நகைச்சுவையாக இருக்கிறது. எங்கள் மண் எங்களுக்கு சொந்தம் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான தேர்தலாகத்தான் இதை முதல் கட்ட பார்வையாக நாம் முன்வைத்து இந்த மண்ணை காப்பதற்கான தேர்தல் களமாக இந்த தேர்தல் களத்தை மக்கள் பார்க்கிறார்கள். நமக்கு இங்கே தொழில் வளர்ச்சி இன்னும் தேவைப்படுதா அப்படின்னா கூடுதலான தொழில் வளர்ச்சி நமக்கு தேவைப்படுது. குறிப்பாக இன்றைக்கு நாம் உற்பத்தி செய்யக்கூடிய உணவுப் பயிர்களோ அல்லது தானிய பயிர்களோ அதை மையப்படுத்தி வரக்கூடிய வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ், அதாவது மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை இங்கே கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ ஏனைய மாவட்டங்களில் இருக்கிற மாதிரியான பல நூற்றுக்கணக்கான ஏக்கரில் இங்கே தொழிற்பேட்டைகள் அமைக்க முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் சாத்தியம் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அப்போ தொழிற்பேட்டைகளுடைய அழகுகளை மாற்ற வேண்டியது இருக்குது. அந்த யூனிட் டிசைன்ஸ் இங்கே மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. ஏனைய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டினுடைய சராசரி வருமானம் 3,62,000 என்கின்ற அந்த புள்ளியை நோக்கி நாம் நகருவதற்கு இங்கே தொழிற்சாலைகள் தேவை. ஆனால் அதே நேரத்தில் இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் இன்னைக்கு கூட ஈரான் அந்த இஸ்ரேலுடைய சண்டையை வச்சுட்டு கூட சில செய்திகள் வட இந்தியாவிலிருந்து வருது. ஏன் மீத்தேன் தான் தமிழ்நாட்டில் நிறைய இருக்கு, அங்கே எடுக்கலாமேன்னு ஒரு கேள்வி வருது. ஆனால் எந்த காலகட்டத்திலையும் அதை நாம் அனுமதிக்க முடியாது. ஏன்னா விவசாயம் என்பது அதை விட சிறந்தது. எது கொடுத்தாலும் உங்களுக்கு நிறைவு இருக்காது, உணவு கொடுத்தா மட்டும்தான் நிறைவு இருக்கும். அந்த உணவை கொடுப்பதற்கு இந்த மாவட்டங்கள் தயாராக இருக்கு. அதே நேரத்தில் இங்கே இருக்கவங்களுடைய உயர்வுக்கும் அரசுகள் தொடர்ந்து முயற்சி எடுக்கணும். அதை இந்த கோரிக்கையாக நான் முன்வைக்கிறேன். ஒவ்வொரு தென்னை விவசாயிகளும் பட்டுக்கோட்டையிலிருந்து மன்னார்குடி வரை தான் செய்யக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய தென்னைக்கோ தென்னையில் மதிப்பு கூட்டக்கூடிய பொருட்களுக்கோ அரசு நிர்ணயிக்கக்கூடிய ஒரு கொள்முதல் நிலையங்களோ ஒரு விலையோ இதுவரை உறுதியான ஒரு கொள்முதல் நிலையம் கூட கிடையாது. 99 குளங்கள் இருந்துச்சு. குறிப்பாக ஒரு 7-8 குளங்கள் தூர்வாரி அந்த இதை செட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கு வரக்கூடிய வடிகால்கள் இன்னும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த நிலத்தடி நீர் பார்த்திங்கன்னா பெரும்பகுதியில் உப்பு நீராக மாறி இருக்குது. இந்த உப்பு நீர் கலக்காத நல்ல நீர் இருக்கிறது நிலத்தடி நீரை நம்ம பாதுகாக்கணும். இந்த வடிகால்களை சுத்தம் செய்து கழிவு நீர்களை குளத்துக்குள்ளே போகாத அளவுக்கு பாதுகாக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். விவசாயிகளுக்கும் மற்ற பொதுமக்களுக்கும் ஒட்டுழி உதவுகின்ற தொழிலாக பார்த்திங்கன்னா லாரி தொழில். இந்த லாரி தொழிலில் கிட்டத்தட்ட இந்த மாவட்டத்தில் 10,000 லாரி இருக்குது. 10,000 லாரி அதோட உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள், கிளீனர்கள், சுமை தூக்கும் தொழிலாளர்கள், உதிரிபாகம் விற்பவர்கள், இப்படி பார்த்தா ஒரு 50,000 குடும்பம் இருக்குது இதை வச்சு வாழ்க்கை. ஆனால் ஒரு 10 ஆண்டு காலமாக இந்த தொழில் மிகப்பெரிய நலிவை சந்தித்து வருது. நீங்கள் சொன்ன இதே திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம், திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி சேர்ந்த 4 தொகுதியிலையுமே உள்ளவர்கள் விவசாயத்தை விட்டு வெளியேறிட்டாங்க. காரணம் வெளிநாட்டு மோகம். இந்த வெளிநாட்டு மோகம் உருவானதுக்கு காரணம் இந்த 60 ஆண்டு சுதந்திர இந்தியாவில் இதுவரையிலும் அந்த ஆண்ட கட்சிகள் இந்த மன்னார்குடி பகுதி, திருவாரூர் பகுதியை கைவிட்டது தான். எல்லாரும் ஆசையோடு சேர்ந்து போகிறாங்க வெளிநாடு. ஆனால் போனவனே அந்த நிவர்த்தி அடையுதா, அவங்க ஆசை தீர்ந்துச்சான்னா அது இல்லவே இல்லை. அவங்க கொண்டுட்டு வர்ற பணம் இங்கே அவங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு செலவாயிடுது, அவங்களுடைய பெற்றோர் மருத்துவத்துக்கு செலவாயிடுது, அவங்க அன்றாட வாழ்க்கைக்கே செலவாயிடுது. ஒருத்தர் மன்னார்குடியிலேருந்தோ நன்னிலத்திலேருந்தோ திருவாரூர் மாவட்டத்திலேருந்து வெளிநாடு போனாங்கன்னா குறைந்தது அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா போனால் 10 லட்சம் செலவாகுது. ஆரம்பத்தில் சிறு விவசாயிகளாக 100 குழி 200 குழி வச்சிருந்த விவசாயிகள் இப்போது இல்லை. இதெல்லாம் இந்த 60 ஆண்டு காலம் இந்த ஆண்ட கட்சிகள் செய்த மிகப்பெரிய கொடுமை, மன்னார்குடிக்கு இழைக்கப்பட்ட துரோகம். மன்னார்குடிக்கு
அரசு தொழிற்கல்விச்சாலை, அதாவது ITI பாலிடெக்னிக்லாம் கொண்டு வரணும். ஏன்னா பல மாணவர்கள் இங்கிருந்து வெளியூரில் போய் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. புதிதாக அரசு பொறியியல் கல்லூரி மன்னார்குடி தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் வேணும் அப்படிங்கிறது கல்வியாளர்கள் சார்பாக ஒரு பிரதான கோரிக்கை. என்ன இன்னைக்கு தலை தூக்கி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் பயங்கரமா பெண் சிசுக்குலைக்கு அது குறைஞ்சிருக்குன்னா இது ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். ஸோ அந்த இடத்துல பெண் குழந்தைகளுக்கு நிறைய பாதுகாப்பு வழங்குற சட்டங்கள் கடுமையாக்கப்படணும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான ஃபர்ஸ்ட் கோரிக்கையா சொல்றேன். பிசிக்கலி சேலஞ்ச்ட், மென்டலி சேலஞ்ச் குழந்தைகளுக்கான காரணங்களை சரியா அடையாளம் கண்டு அந்த மாதிரியான குழந்தைகள் ரேஷியோ குறையறதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கறதை எடுத்து, ஏன்னா குழந்தைகள் தான் எதிர்கால சமுதாயம் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஆனா அதுதான் பேஸ் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல உள்ள தரமான விஷயம் என்ன அப்படிங்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயமா நான் பாக்குறேன். திருவாரூர் மாவட்டம் முழுவதும் கிட்டத்தட்ட 50% மக்களுக்கு மேல குடிமனை பட்டா கிடையாது. இந்த மக்களுடைய போராட்டம், இந்த 50% மக்களுக்கு மேல குடிமனை பட்டா கேட்டு 60 ஆண்டுகளா போராடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு 5 வருடமும் ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் சொல்ற பதில் என்னன்னா, ஒவ்வொரு முறையும் நாங்கள் பட்டா தர்றோம், குடிமனை பட்டா கொடுத்துறோன்றாங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் அவங்க கொடுக்கிற குடிமனை பட்டா இந்த 4 சட்டமன்ற தொகுதியிலும் சரிங்க 2000 அல்லது 3000 குடிமனை பட்டா தான் கொடுப்பாங்க. 2026 தேர்தல் இந்த மக்கள் எல்லோருக்கும் குடிமனை பட்டா வழங்க வேண்டும், குடிமனை பட்டா இல்லாத எந்த வீடும் இருக்கக்கூடாது அப்படின்றத கோரிக்கையை இதன் மூலம் வைத்துக் கொடுக்குறேன். மன்னார்குடியிலேருந்து பெங்களூருக்கு ரயில் போகணும். முக்கியமாக மன்னார்குடி டெல்டாவோட இதயமா இருக்கு. பெரிய மருத்துவமனை இருக்கு, 5 மாடியில் பெரிய கட்டடங்கள்லாம் இருக்கு. ஆனால் இதய மருத்துவர் இல்லை. ஸோ இதய மருத்துவரும் ஒரு நரம்பியல் மருத்துவரும் கண்டிப்பாக மன்னார்குடிக்கு தேவை. இது பல உயிர்களை காக்கும். இது ஒரு முக்கியமான கோரிக்கை. புதிய தலைமுறை மக்களோட நிகழ்ச்சியில மீண்டும் ஒரு மாவட்டத்தோடு சந்திக்கலாம். நன்றி.